ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் திருப்பம். ஆமா. நிஜமாவே ஒரு பெரிய திருப்பம் தான். அதாவது மே 4, 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. மு.க. ஸ்டாலின் தன்னோட பாரம்பரிய கோட்டையான கொளத்தூர்ல ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கார். அதுவும் தவக வேட்பாளர் வி.எஸ். பாபு கிட்ட. கரெக்ட். பாபு கிட்ட தோத்துக்கார். திரையுலகை மூலதனமா வச்சிருந்த விஜய் இப்ப முதல்வரா ஆட்சி அமைக்க போறார். கேட்கவே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா ஆதிக்கம் செலுத்தின ஒரு பழைய அரசியல் கட்டமைப்புக்கு ஒரு புது தலைமுறை கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சவால் இது. எக்ஸாக்ட்லி. இந்த ரிசல்ட் தமிழக அரசியலோட திசையையே மாத்தப் போகுது. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம். இத கேக்குற உங்களுக்கும் கண்டிப்பா அந்த சந்தேகம் வந்திருக்கும். என்ன சந்தேகம்? இவ்ளோ பெரிய தலைவர் ஒரு தேர்தல்ல தோத்துட்டா, பொதுவா தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க, இல்லனா ரொம்பவே துவண்டு போயிருவாங்க. ஆமா, அதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா ஆக்சுவலா ஆச்சரியப்படும் விதமா இந்த தோல்வியால திமுக தொண்டர்கள் ஒரு விதத்துல நிம்மதியா இருக்காங்களாம். அது என்னதான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போறோம். தொண்டர்களோட அந்த நிம்மதிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் உளவியல் இருக்கு. அரசியல் உளவியலா? புரியலையே. அதாவது வெளியில இருந்து பாக்குறப்போ இது ஒரு மாபெரும் அரசியல் வீழ்ச்சி மாதிரி தெரியலாம். ஆனா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இதை வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. அது என்ன கோணம்னு எனக்கு நிஜமாவே புரியல. 1967ல கோபாலபுரம் இளைஞர் திமுகல தொடங்கி எமர்ஜென்சி சிறைவாசம், அப்புறம் சென்னை மேயர், துணை முதல்வர், முதல்வர்னு 50 வருஷமா வளர்ந்த ஒரு பெரிய அரசியல் ஆலமரம் அவரு. கரெக்ட். மிகப்பெரிய அனுபவம். இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சத எப்படி ஒரு தொண்டன் நிம்மதியா ஏத்துக்குவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆலமரம் சாஞ்சதுக்கு காரணம் வெறும் ஒரு வேட்பாளரோட வெற்றி மட்டும் கிடையாது. மக்களோட மனநிலையில வந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம். ஓஹோ, மக்கள் ஒரு புது அப்ரோச்ச தேடுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க தேடும்போது பெரிய அரசியல் கோட்டைகள் கூட சரிவது சகஜம்தான். ஆனா தொண்டர்களோட நிம்மதிக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றது? ஸ்டாலினோட அரசியல் கௌரவம். அரசியல் கௌரவம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில 30 வருஷமா வேலை பார்க்குற ஒரு சீனியர் இருப்பாரு. ம். அவர் நேத்து புதுசா வேலைக்கு வந்த ஒரு ஜூனியருக்கு கீழ ரிப்போர்ட் பண்ண விரும்புவாரா? அந்த ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி இருக்கா இது? எக்ஸாக்ட்லி. அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸ்டாலினோட அரசியல் அனுபவம் 50 வருஷத்தை தாண்டியது. அவர் முதலமைச்சராயிருந்து மிகப்பெரிய அதிகாரத்தை கையாண்டவர். ஆமா. இப்ப முதல் முறையா சட்டசபைக்கு முதல்வரா உட்கார போற விஜய பார்த்து அவர் எழுந்து நின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்களே அப்படின்னு கூப்பிடணும். வாவ்! அத நினைச்சு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கும்ல. அதான், இது அவருடைய அரசியல் கௌரவத்துக்கும் இத்தனை கால உழைப்புக்கும் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கும். இப்பதான் அந்த லிங்க் புரியுது. அப்ப சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்து அந்த சங்கடத்தை ஃபேஸ் பண்றதை விட அவர் சட்டசபைக்குள்ளேயே போகாம இருக்கிறது அவருக்கு கிடைக்கும் ஒரு கண்ணியமான வெளியேற்றம். அதான் ஒரு டிக்னிஃபைட் எக்ஸிட். கரெக்ட். அப்படி ஒரு டிக்னிஃபைட் எக்ஸிட் கிடைச்சிருக்குன்னு திமுகவினர் ஃபீல் பண்றாங்க. அதான் உண்மை. நீங்க ஒரு திமுக தொண்டரா இருந்து யோசிச்சு பாருங்க. தன்னோட தலைவர் ஒரு புது கட்சி தலைவருக்கு முன்னாடி பவ்யமா நிக்கிறத எந்த தொண்டரும் ஏத்துக்க மாட்டான். கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த தோல்வி ஒரு கசப்பான மருந்தா இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ஒரு மரியாதையான விடைபெறுதலா நினைச்சு தொண்டர்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுறாங்க. ஆனா இத நான் கொஞ்சம் எதிர்க்கிறேன். இது ஒரு தப்பிக்கிற வழியா உங்களுக்கு தெரியல? எப்படி சொல்றீங்க? ஒரு மாபெரும் தோல்விய மறைக்கிறதுக்காக கௌரவம், கண்ணியம்னு ஒரு போர்வை போத்துற மாதிரி எனக்கு தோணுது. இது உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் இல்லையா? நீங்க சொல்ற பாயிண்ட் நியாயமானதுதான். தோல்விய மூடி மறைக்கிற ஒரு உத்தியா கூட இது கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அரசியல்ல இமேஜ் ரொம்ப முக்கியம். அது உண்மைதான். ஒரு தலைவரோட லெகசியை காப்பாத்துறது அந்த தலைவரை விட கட்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இது இன்னொரு முக்கியமான பிராக்டிக்கல் கேள்வியும் கொண்டு வருது. எனக்கு தெரிஞ்சு மூத்த தலைவர் சட்டசபையில இல்லனா அங்க யார் எதிர்க்கட்சியை வழி நடத்த போறா அப்படிங்கிற கேள்விதானே? ஆமா, ஸ்டாலினோட அந்த பெரிய நிழல் இல்லாம அந்த வெற்றிடத்தை கட்சி எப்படி நிரப்ப போகுது? இங்கதான் திமுக ஒரு புது மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். தற்போதைய சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் சட்டசபைக்குள்ள போய் புது விஜய் அரசுக்கு எதிரா செயல்படுறதுதான் கரெக்ட்னு கட்சி நம்புது. இன்ட்ரெஸ்டிங். அதாவது புதிய அரசுக்கு எதிரா ஒரு புது தலைமுறையை களமிறக்குறாங்க. ஆமா, விஜய்க்கு எதிரா உதயநிதினு ஒரு புது அரசியல் களம் அங்கே செட் ஆகுது. ஆனா ஸ்டாலினோட வழிகாட்டுதல் இல்லாம மக்களோட பெரிய ஆதரவோட வந்திருக்கிற விஜய உதயநிதி எப்படி சமாளிப்பார்? அதுதான் இனிமேல் நடக்க போற மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட். உதயநிதிக்கு இது வெறும் அரசியல் சவால் இல்ல, தன்னோட ஆளுமைய நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்.
கரெக்ட். சீனியர்கள் பின்னணியில இருந்து அட்வைஸ் பண்ணாலும் சட்டசபையில நின்னு கொள்கை ரீதியா கேள்வி கேட்கறப்போ உதயநிதியோட மெச்சூரிட்டி எப்படி வெளிப்படுதுங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியோட எதிர்காலமே இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ பழைய தலைமுறை கிட்ட இருந்து புது தலைமுறைக்கு தமிழக அரசியல் முழுசா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இது வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது. இது ஒரு பெரிய சிஸ்டம் சேஞ்ச். உங்களோட பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். மாற்றம்ங்கிறது அரசியல்ல மட்டுமில்ல, மக்களோட எதிர்பார்ப்புகள்லயும் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்குங்கிறத இந்த ரிசல்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு தலைமுறை விடைபெறும்போது அடுத்த தலைமுறைக்கான பொறுப்புகள் பல மடங்கு அதிகமாகுது. உண்மையாவே இது ஒரு பெரிய கண் திறப்பு தான். அந்த 50 கால அரசியல் ஆலமரம் விழுந்துருச்சு, ஆனா புது விதைகளுக்கான பெரிய களத்தை அது ஓபன் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி கேள்வியோட இன்றைய விவாதத்தை நான் முடிக்கிறேன். இந்த 2026 தேர்தல் முடிவுகள் உண்மையிலேயே ஒரு தனிநபரோட தோல்வியா, அல்லது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் சிஸ்டத்தோட தலைமுறை மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.